க்ரீன் கலர் படுதா பத்தலன்னு வைக்க போட்டிருந்தேன். வைக்கலில் போட்டிருந்தது எல்லாமே முளைச்சிச்சு. நம்மளோட மூளையை உபயோகிச்சோன்னாக்கா எல்லா வேலையிலையும் ஒரு கஷ்டம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி March 25, 2026 காலையிலேயே கொல்லைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு 2 துண்டு சேர் அடித்தாச்சு, மேலே கிடக்கு. அடுத்த 2 துண்டுக்கு தண்ணி வச்சுருந்தேன், சூப்பராக ஃபுல்லாக பாஞ்சிச்சு. அப்புறம் இந்த பச்சை கலர் படுதா இருக்குது பாருங்க, நெல் நல்லா முளைச்சி மேலே வந்துச்சு. நெல் முளைச்சி மேலே வந்துச்சு. இதையும் எடுக்கணும். இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போய் ட்ரக்குக்காரன் அந்தோனியை கூப்பிட்டு வரணும். ஆனால் தண்ணி பாஞ்சிச்சு. இதுக்கு முந்தின நாள் அந்த 2 துண்டு பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துக்கிட்டு இருந்தது அந்த ஓரத்தில். ஆனால் இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக பாஞ்சிச்சு. ஸோ இப்போ மணி 6 முதல்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த படுதாவை தண்ணி விட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் மண்ணாக இருக்குது, தண்ணி விட்டால் ஈஸியாக கரைஞ்சிரும். அதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. காலெல்லாம் சேராயிடுச்சு, தண்ணியில் போய் கழிக்க வேண்டியதான். சீக்கிரம் ஆண்டனி வீட்டுக்கு போகணும். இங்கிட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. இல்லைன்னா வேறு எங்கேயாவது ட்ரக்கு ஓட்ட போயிடுவான். அதுக்குள்ளே போயிட்டு அவனை பிடிக்கணும். லெட்ஸ் கோ. இதான் ஆண்டனி ஹோமு, போய் பார்ப்போம். ஆண்டனி பா, நல்லா தூக்கமா? 2 நல்லா பாஞ்சிருக்கு ஃபுல்லாக. 3ஆவதுல ஓட்டுருக்கு. சர்சன்னு பாஞ்சிரு இன்றைக்கி எல்லாம். வரியா? வா. சொல்லியாச்சு, எழுப்பி விட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தான். போகலாம். இப்போ அடுத்தது வந்து அந்த பச்சை கலரை ரிமூவ் பண்ணணும். அந்தோனி வரேன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம வந்துட்டு காலையிலே அந்த படுதாவை எடுத்துடலாம். ஓகே, வெயிலுக்குள்ளே நான் சொல்லியிருந்தது போல் ஏன் இந்த இதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன்னா, இந்த மட்டைலாம் போட்டு இங்கே பாருங்க, தண்ணி வந்து வடிஞ்சு ஓடி இருக்குது. தண்ணி இதில் லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ மட்டும் இந்த மட்டை இல்லைன்னா எல்லா தண்ணியுமே உடச்சிட்டு ஓடி இருக்கும். இந்த துண்டு ஃபுல்லாக பாஞ்சிருக்காது. அதுக்காக தான் இதை நான் ஸ்ட்ராங்காக கட்டினேன். சரி, இப்போ போய் இதை திறக்கலாம். கொஞ்ச நேரம் என்ன போதும். தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு. அந்த முறிக்கலாம். ஓகே, ரொம்ப இப்போ இதை ரிமூவ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பர், எல்லாமே முளைச்சிச்சு. கொஞ்சம் அந்த க்ரீன் கலரு படுதா பத்தலன்னு துணி போட்டிருந்தேன். ஸோ அதனால் க்ரீன் கலர் படுதா பத்தலன்னு வைக்க போட்டிருந்தேன். வைக்கலில் போட்டிருந்தது எல்லாமே முளைச்சிச்சு. சூப்பராக முளைச்சிருக்கு. ஓகே,
சைடில் இருக்க அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிமூவ் பண்ணி ஓகே. ஸோ இது ஒரு சின்ன பிட்டு. அடுத்து இந்த பிட்டு இருக்குது. இது அந்த பக்கம் ரிமூவ் பண்ணணும். பார்த்து எடுக்கணும். ஏன்னா அந்த இதுக்குள்ளே ஏறி இருக்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு வருது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். ஓகே, பொறுமையாக எடுக்கணும். எப்படியோ ஒரு வழியாக முடிச்சாச்சு. எல்லா பக்கமும் இருந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். ஓரத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த நாற்று வேறு பிச்சுக்கிட்டு வருது. அதனால் இப்போ அப்படியே தூக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட்டாக இருக்குது. பயங்கரமாக வெயிட்டாக இருக்கப்படுதா. கொஞ்சம் தூரம் எடுத்தால் போதும். கமான் கமான் கமான். எடுத்துகிட்டு வந்து அப்பா செம்ம வெயிட்டு. இங்கேட்டு நம்ம போன வேண்டியதான். அங்கேட்டு இருக்க முடியாது. தைரியமாக எடுக்கல மாட்டுது. அப்படியே கடை அப்பாடா பாருங்க. எடுத்தாச்சு. அடுத்தது இது ஒன்று தான். ஸ்மால் பிட்டாக இருக்குது. ஈஸியாக எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தப்படி தான் நான் ஈஸியாக எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எடுத்து போட்டேன் ஒரு பிட்டு. அதில் என்ன பண்ணிட்டேன்னா 2 பக்கமும் மண்ணை அடிச்சிருந்தது. 2 பக்கமும் எடுத்துகிட்டு இருந்தேன் தேவையில்லாமல். ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் இழுத்து வந்துருக்கலாம். ஸோ மண்ணில் அப்படி தான் இங்கே இழுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அப்படி தான் இழுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தெரியல இந்த ஒர்க்கு. இப்போ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக கற்றுக்கிட்டேன். எனக்கே புது ஐடியா வந்துச்சு.
அடுத்ததில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. தேவையில்லாமல் முதுகு வலிக்க தூக்கிட்டு கிடந்தேன். படுத்த வந்து இழுத்துட்டு வர தண்ணியிலே வருது ஈஸியாக. கஷ்டமே இல்லை வேலை. நம்மளோட மூளையை உபயோகிச்சோன்னாக்கா எல்லா வேலையிலையும் ஒரு கஷ்டம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இதை தான் மாஞ்சி வந்து இந்த படுதாவை இழுத்துட்டு கிடந்தேன் கஷ்டப்பட்டு. இது சிம்பிளாக எடுக்கிறேன் பாருங்க. ஸோ ஈஸி, ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இதுக்கும் அதே மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் மட்டும் மண் எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு இதை லேசாக தூக்கி விட்டு மேலே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு சைடு மட்டும் நல்லா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டா அது கீழே தானே இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஈஸியாக இப்போ இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒர்க்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மண்ணெல்லாம் எடுக்க வேணாம், தண்ணியிலே கரைஞ்சிட்டு விடியாந்துடும். ஓகே, எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. பாருங்கள், எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒர்க்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படுதை போய் கழுவணும், அதான் முக்கியமே. கழுவி போட்டோன்னா அடுத்த நெல்லுக்கு இது யூஸ் ஆகும். காஞ்சிதுன்னா உடனே வீட்டுக்கு எடுத்து போய் போட்டுக்கலாம். அப்படியே ட்ரெயின் மாரி வந்துட்டு இருக்கு, ஓட வேண்டியதான். ஓகே, இந்த பைப்பை திறந்து கையோட கழுவி விட்டுடலாம். டம்மி அங்கே இருக்க போய் எடுத்துகிட்டு வரணும். எப்படி மூச்சு அரைக்குது, நல்லா வேர்க்குது. காலையிலே யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஆனால் இது நல்ல எக்ஸசைஸாக இருக்குது. குனிஞ்சி நிமிந்து செம்மையாக இருக்குது காலையிலே. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். அதுக்கு தான் எந்த ஒர்க் இருந்தாலும் காலையிலே பண்ணால் நமக்கு வந்து முடிஞ்சிடுது. ஒரு 5 மணிக்கு எஞ்சி இன்றைக்கி என்ன பண்ணணுமோ பிளான் போட்டு முடிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்குது அந்த டேவே. எங்கே இருக்குது டம்மி? இப்போ போய்ட்டு முக்கியமாக அந்த படுதாவை கழுவணும். தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது, இன்னும் அந்தோணி வரல. அது பாஞ்சிட்டு இருந்தால் போது. பெட்ரோல் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். கழுவலாம்.
தண்ணி ஓடிட்டு இருக்கு. மார்ச் 25, 2026 வேலை காலை ஆரம்பித்து முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு, தண்ணியும் கட்டியாச்சு, அண்டோனிக்கு செய்தியும் சொல்லியாச்சு. அடுத்த நாளை பார்க்க வேண்டியதான்.